விதி இது முன்கூட்டி எழுதப்படுறதா இல்ல நாம் எடுக்க முடிவுகளால மாறுமா? வேதாஜி என்ற ஒரு வயதான சன்னியாசி ஒரு புத்தகத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகத்துல மனிதனுடைய பயணம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது முடிஞ்சுதா முடியலையா? அர்ஜுன் முன்னாடி இருக்கிற ஒரு மந்திர கண்ணாடியில 2 எதிர்காலம் இருக்கு. ஒன்னு சாதாரணமானது, மற்றொன்று ஆபத்தானது ஆனா மகத்தானது. அர்ஜுன் அந்த மந்திர கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறான். அதாவது அர்ஜுன் ஒரு தேர்வின் முன்னாடி நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனது முடிவு விதியை மாத்துமா இல்ல அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா? உங்கள் விதியை நீங்கள் மாற்ற முடியுமா? இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது உங்கள் தர்ஷா ஸ்டோரிஸ். மலை உச்சியில இருக்கும் ஒரு பழமை வாய்ந்த கோவில்ல வேதாஜி என்னும் முதியவர் வசிச்சுட்டு வந்தாரு. அவரிடம் ஒரு மர்மமான புத்தகம் இருந்துச்சு. அது மனிதனுடைய விதியை பதிவு செய்யற விதியின் புத்தகம். ஒரு நாள் அர்ஜுன் என்ற இளைஞன் மனதுல ஒரு கேள்வியோட அந்த வேதாஜியை தேடி போறான். அதாவது என்னன்னா, மனிதனுடைய விதி எப்ப எழுதப்படுது, அது எப்ப முடிவடையுது அப்படின்னு. அர்ஜுன் என்ன பண்றான், அந்த வேதாஜி முனிவரை பார்த்தே தீரணும் அப்படின்னு பிளான் பண்றான். அவன் போற வழியில அர்ஜுன் 3 வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கிறான். அதுல ஒருத்தர் ஏழை விவசாயி, ஒரு வியாபாரி, ஒரு வீரன். அந்த ஏழை விவசாயி என்ன சொல்றாருன்னா, விதி அப்படின்றது பிறக்கும் போது எழுதப்படுறது, நம்ம அதை மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு வியாபாரியை சந்திக்கிறான். அந்த வியாபாரி அப்படியெல்லாம் இல்லை, விதி அப்படின்றது நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ப மாத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு வீரனை சந்திக்கிறாரு. அந்த வீரன் என்ன சொல்றான்னா, விதி அப்படின்றது பிறப்புல எழுதப்படுறதும் கிடையாது, நம்மளால அதை மாற்றவும் முடியாது, அது நாம் எடுக்கும் சில தீர்மானங்களுடைய அடிப்படையில தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இந்த 3 பதில்களும் அர்ஜுனை ரொம்ப குழப்பிடுச்சு. கோவில்ல அர்ஜுன் வேதாஜி முனிவரை சந்திக்கிறாரு. வேதாஜி முனிவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தான் சந்திச்ச அந்த 3 நபர்களை பத்தியும் பேசுறாரு. வேதாஜி மெல்ல அந்த புத்தகத்தை திறக்கிறாரு. அதாவது விதியோட புத்தகத்தை திறக்கிறாரு. ஆனா அந்த புத்தகத்துல எதுவுமே எழுதப்படல. அர்ஜுன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். என்ன இது, இந்த புத்தகம் வெறுமனே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு வேதாஜி முனிவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு பதில சொல்றாரு, விதி அப்படின்றது பிறந்த போது எழுதப்படுறது இல்ல, அது வெறுமனே வெண்மையா தான் இருக்கும். அது மனிதன் இறக்கும் வரை நிரம்பிக்கிட்டே இருக்கும், ஒன்னா கவுண்டிங் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாம் செய்யும் செயல்கள், எடுக்கும் முடிவுகள் மற்றும் நம் எண்ணங்கள் தான் விதியை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் ரொம்ப குழப்பமா, அப்படின்னா நம்ம விதியை நாம எழுதுறோமா இல்ல அது முன்பே தீர்மானிக்கப்பட்டதா இருக்குமான்னு கேட்கிறான். வேதாஜி முனிவர் அர்ஜுனை ஒரு மந்திர கண்ணாடி முன்னாடி அழைச்சிட்டு போறாரு. அதுல அவனுக்காக 2 எதிர்காலங்கள் இருந்தது. அவன் தனது கிராமத்துக்கு போயிட்டான், சாதாரண விவசாயியா அமைதியா வாழலாம். அவன் உலகத்தை அடையணும், உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா பல பிரச்சனைகளை சந்திப்பான், ஆனா இறுதியா ஜெயிச்சுடுவான் அப்படின்னு இருக்கு. விதியோட மை இன்னும் உளரவே இல்லை. வேதாஜி முனிவர் அர்ஜுன் கிட்ட சொல்றாரு, நீ எடுக்கும் முடிவுகளால தான் உன்னோட விதி எழுதப்படுது அப்படின்னு சொல்றாரு. வேதாஜி முனிவர் அர்ஜுன் கிட்ட ஒரு மூடிய சுருளை கொடுக்குறாரு, அதாவது ஸ்க்ரால். இத நீ உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டுமே திறந்து பார்க்கணும்னு சொல்றாரு. அர்ஜுன் கோவில் விட்டு போகும்போது 2 பாதையை பார்க்கறான். ஒன்று காட்டு வழியா செல்ற ஆபத்தான பாதை, இன்னொன்று ரொம்ப நீண்ட வழி ஆனா பாதுகாப்பா இருக்கும். அவன் காட்டு வழியை தேர்வு பண்றான். பயணத்துல பல சிக்கல்கள் இருக்கு, சோதனையெல்லாம் எதிர்கொள்றான். ஆனா இந்த பிரச்சனைலாம் அவனை இன்னும் ஷைனா மாத்துது, இன்னும் அறிவுள்ளவனா மாத்துது, இன்னும் புத்திசாலி உள்ளவனா மாத்துது. ஒரு வழியாக அவன் அந்த வழியை கடந்து வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வேதாஜி கொடுத்த அந்த சுருளை திறந்து பார்க்கறான். அதுல சில விஷயங்கள் எழுதி இருந்துச்சு. நீ காட்டு பாதையை தேர்வு பண்ண, நீ துன்பங்களை சந்திச்ச, ஆனா அது உன்னை இன்னும் புத்திசாலியா திறமசாலியா மாத்திருச்சு. இது முன்பே எழுதப்பட்ட விதி இல்ல, நீ தான் அதை தேர்வு செஞ்சுன்னு எழுதி இருந்தது. அதாவது விதி அப்படின்றது ஒரு கலவங்க. சில நிகழ்வுகள் இயல்பா நடக்கும், ஆனா பெரும்பாலும் நம்முடைய முடிவுகள் தான் விதியை உருவாக்கும். விதியோட புத்தகம் அப்படின்றது ஒருபோதும் முடிவடைவதே கிடையாது. ஏன்னா மனிதன் வாழ்வது வரை அது எழுதிக்கிட்டே தான் இருக்கும், அது நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும்.